இருதய ஆண்டவர் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை புலம்பல் 2:19. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறவர். நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்ற வேண்டும், ஒப்பு கொடுத்து மன்றாட வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் அன்னாள் அவர்கள். ஆம், அன்னாள் இருதயத்தில் கர்த்தரோடு பேசினாள், பொருத்தனை பண்ணி வேண்டினாள், மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். அன்னாளின் இருதயம் மிகுந்த விசாரத்தினால் கிளேசத்தினால் முடிந்த மட்டும் விண்ணப்பம் செய்தார்கள். என்ன நோக்கம், என்ன விண்ணப்பம், எதற்காக இருதயத்தை ஊற்றினார்கள் என்பது நமக்கு தெரியும். இக்காலை வேளையிலே அன்பு சகோதர சகோதரியே, உன் ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா? நீ கேட்டது கிடைக்க வேண்டுமா? ஏதோ வந்தோம் ஜெபித்தோம், ஏதோ வந்தோம் கேட்டோம் என்று இல்லாமல் அன்னாளை போல நாம் மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அபயமிட்டு பொருத்தனை பண்ணி இருதயத்தை தண்ணீரை போல உடைத்து ஊற்றி செபிக்க வேண்டும். வைராக்கியமாய் செபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி செபிக்க வேண்டும். நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அதிசயங்களை காண செய்ய வேண்டும், மாபெரும் விடுதலை எங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டும், என் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டும், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டதனையாய் பலன் தர வேண்டும், என் வாழ்வு வெளிச்சமாய் மாற வேண்டும், மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்ற வேண்டும், விடியலை காண வேண்டும் என்று தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு 100% நம்பிக்கையோடு இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அற்புதம் உன் அருகில், விடுதலை உன் பக்கத்தில். தொடர்ந்து போராடு. சாத்தான் தோற்று போகட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்போது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, கல்வாரி இரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக. அதிசயங்கள் காணட்டும். அன்னாள் போல உம்மிடத்திலிருந்து கேட்டதை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆமென்.